இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை சும்மா இருக்காம வர்ஷினி இந்த வீட்டோட மருமகன்னு சொல்லிட்டாங்க. அங்க வர்ஷினி என் ரூமுக்குள்ள வந்து என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு அவ ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இருக்கா. தேவையில்லாம என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசாத. பெரிய தங்கச்சி, பொல்லாத தங்கச்சி. அங்க என் ரூமுக்கு வந்து அவ பண்ற வேலையெல்லாம் பாருங்க. அப்ப தெரியும் உங்க மருமக வர்ஷினி பண்றது. அவ என்னடி பண்ணா? வந்து பாருங்க. என்னங்க என்ன பேசுறா இவ? எனக்கும் தான் ஒண்ணும் புரியல. அங்க என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க, நீங்களே பாருங்க உங்க பையன். என்னாச்சு? எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? கூட்டிருந்தா நானே வந்திருப்பேன்ல. அத்தை, உங்க பையன் நல்லா நடிக்கிறார் அத்தை. அந்த வர்ஷினி இங்கதான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். என்ன உளற ஸ்ரீஜா? ராகவ் லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. இங்க எப்படி வர்ஷினி வந்தா? ஐயோ அத்தை, என்ன இங்க சத்தம்? சொல்றத கேளுங்க. ஐயோ, வர வர இந்த வீடு சந்துக்கடை மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு இவ்வளவு சத்தம்? சிந்தாமணி அக்கா. ஐயோ, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேன்னா என்ன? ஐயோ அத்தை, நான் உளறல அத்தை. வேணும்னா என் கபோர்ட பாருங்க. வர்ஷினி அவ ட்ரெஸ் எல்லாத்தையும் அதுலதான் வச்சிருக்கா. பாருங்க அத்தை, வாங்க. என்னது இது? எல்லாம் ஏன் ட்ரெஸ்ஸா இருக்கு? அது அந்த கபோர்ட்ல வர்ஷினியோட திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு அத்தை. அத நான் கண்ணால பார்த்தேன். மா, என்னம்மா சொல்றா? வர்ஷினி எதுக்குமா என் ரூமுக்கு வர போறா? அதுவும் என் வார்ட்ரோப்ல அவ துணி எதுக்கு வைக்க போறா? என்னமா நீ? எதுக்கு தேவையில்லாம வர்ஷினி போய் இதுல எடுக்கிற? ஐயோ, நான் சொல்றதெல்லாம் உண்மை. அப்பா, உங்களுக்கு இன்னும் புரியலையாப்பா? கல்யாண மண்டபத்துல செத்து போயிடுவேன்னு சொல்லி சொல்லி கடைசி நேரம் வரைக்கும் குதிக்காம அங்கேயே நின்றுகிட்டு நினைச்ச காரியத்தை அம்மா வச்சு சாதிச்சுக்கிட்டால, அதே மாதிரிதான் ஹால்ல காலையில அம்மா வர்ஷினிக்கு ஆறுதலா சொல்றத பார்த்து ஏதோ புதுசா கேம் பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். என்ன ஸ்ரீஜா, ராகவ் சொல்ற மாதிரி ஏதாவது கேம் ஆடுறியா? ஐயோ இல்ல அத்தை, இங்க வர்ஷினி இருந்தா அத்தை. நான் என் கண்ணால பார்த்தேன். உங்களை கூப்பிட வர கேப்ல அவ எங்கேயோ போயிட்டான்.